ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? ஓகே, குட். நாம ஸ்டோரிக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம ஒரு பாய் ஸ்டோரி பார்க்கலாம். இந்த பாய் வந்து ஷெப்பர்ட் பாய், அதாவது ஷீப் எல்லாம் வந்து வளர்க்குற ஒரு பாய். ஸோ என்ன பண்ணுவானா, அவனோட டெய்லி ஒர்க்கே ஷீப் எல்லாம் வந்து ஒரு ஹில் ஏரியாவுக்கு கொண்டு போயிட்டு அந்த ஹில் ஏரியாவில் இருக்கிற அந்த கிராஸ், அந்த ட்ரீஸ், அந்த பிளான்ஸ் அதெல்லாம் வந்துட்டு சாப்பிட வச்சு கூட்டிட்டு வருவானாமா. இவன் அந்த மாதிரி வந்து அவன் வளர்க்குற ஒரு 10 to 15 ஷீப்பை வந்து ஹில் ஏரியாவுக்கு கூட்டு போயிருக்கான் சாப்பிட்றதுக்கு, அது கிரேஸ் பண்ண வைக்கிறதுக்கு கூட்டு போயிட்டு என்ன ஆயிடுச்சு, அதை நல்லா சாப்பிட விட்டுருக்கான். அப்போ டெய்லி இதே ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் வந்து அவனுக்கு என்னாச்சு, ரொம்ப போரிங்கா ஃபீல் ஆயிருக்கு. சரி, நம்மளுக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு, நம்ம யாரையாவது பிராங்க் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கான். அப்ப என்னாச்சாமா, ஒரு நாள் ஷீப் எல்லாம் கூட்டு போய் ஹில் ஏரியால அந்த ஷீப் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிற டைம்ல இவன் வந்துட்டு திடீர்னு ஒரு லவுட் நாய்ஸ் மேக் பண்ணியிருக்கான். அச்சோ, ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப், இங்க ஒரு உல்ஃப் வந்துருச்சு, ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் ஸ்க்ரீமிங் ஃபார் ஹெல்ப். அப்போ அங்க கீழே இருந்த சில ஃபார்மர்ஸ் எல்லாம் பயந்து போய், என்னடா இது, யாரோ ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படியே ரொம்ப அப்படியே கட கட கடன்னு ஓடி இருக்காங்க ஃபாஸ்டா அந்த சவுண்டு கேட்குற இடத்துக்கு. அது யாரும் இல்லை, இந்த ஷெப்பர்ட் பாய் தான் என்ன பண்ணியிருக்கான், ஹெல்ப்னு சொல்லி கத்திருக்கான். அப்போ போய் பார்த்தா அங்க வந்து இந்த ஃபார்மர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, என்ன ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துனியேப்பா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அவன் சிரிச்சுட்டு சொன்னாலாம், ஒன்றும் ஆகல, நான் சும்மா பிராங்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த ஃபார்மர்ஸ்க்கெல்லாம் சரியான கோவம் வந்துருச்சாமா. ரொம்ப கோவப்பட்டுட்டு, இப்படியாப்பா பிராங்க் பண்ணுவாங்க, நாங்கெல்லாம் எவ்வளோ தெரியுமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் உனக்காக, அவ்வளோ தூரம் அங்கேருந்து எல்லா வேலையும் போட்டுட்டு ஓடி வந்திருக்கோம்ப்பா, இனிமேல் இப்படிலாம் பண்ணாத, நீ சின்ன பையன் தான், ஏதோ தெரியாம தப்பு பண்ணியிருக்க, தட்ஸ் ஓகே ஃபைன், இனி ஆனால் இப்படி ரிப்பீட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க எல்லா ஃபார்மர்ஸும். அப்புறம் இன்னொரு நாளைக்கு என்ன ஆயிருக்காமா, திரும்ப அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், அந்த ஷெப்பர்ட் பாய் வந்துட்டு, அச்சோ உல்ஃப் உல்ஃப் உல்ஃப், ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு கடிக்க வருது, ப்ளீஸ் ஹெல்ப் 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 அப்படின்னு சொல்லி கத்திருக்கான். அதனே திரும்ப இதெல்லாம் கேட்ட ஃபார்மர்ஸ் வந்துட்டு திரும்ப, ஐயோ யாரோ ஹெல்ப் கேட்குறாங்க, உல்ஃப் வந்துருச்சு போல, நம்ம வந்து அவங்கள வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்துருக்காங்க. அப்ப என்னாச்சாமா, அந்த பையன் சொன்னானாமா சிரிச்சிட்டு, அச்சோ இந்த டைமும் நீங்க பிராங்க் ஆயிட்டீங்களா, நான் பண்ணேன், பிராங்க் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் ஃபன்னியா. உடனே உங்களுக்கு எல்லாத்துக்கும் சரியான கோவம் வந்துருச்சு, ரொம்ப ஆங்கிரி ஆயிட்டாங்க. லாஸ்ட் டைம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இது பண்ணக்கூடாதுன்ட்டு, பட் சாஃப்ட் நோட்ல சொல்லியிருக்காங்க, நீ சின்ன பையன் தான்ப்பா, தெரியாம பண்ணிட்ட, இனிமேல் பண்ணாதன்ட்டு. பட் இந்த டைம் ரொம்ப ஹார்ஷாவே திட்டி விட்டாங்களாம், உனக்கு என்ன வேலை இல்லையா, நாங்க எவ்வளோ பாவப்பட்டு நாங்க ரொம்ப அச்சோ எப்படியாவது ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் போட்டுட்டு ஓடி வந்தா, நீ லாஸ்ட் டைம் மாதிரி இப்போ ரிப்பீட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ஷா திட்டி விட்டுட்டாங்க. அந்த பையனும் வந்துட்டு ஓகே நான் இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். அப்புறம் ஃபார்மர்ஸும் வந்துட்டாங்க. அப்புறம் இன்னொரு நாள் ஆச்சாமா. அப்போ என்னாச்சு, அகெயின் வந்து அந்த ஷெப்பர்ட் பாய் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப், உல்ஃப் வந்துருச்சு உல்ஃப் வந்துருச்சு, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்தியிருக்கான். அப்போ என்னாச்சா, அந்த ஃபார்மர்ஸ்லாம் கீழே இருந்தவங்க யாருமே போல, அவனுக்கு என்ன வேலை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது போய் சொல்லிட்டு இருப்பான் பிராங்க் பண்ணிட்டு, அதனால நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துருக்காங்க. பட் திஸ் டைம் என்னாச்சா, உண்மையாவே ஃபாக்ஸ் வந்திருக்கு. அந்த பையன் ஷெப்பர்ட் என்ன பண்ணியிருக்கான், அவன் வந்து மரத்து மேல கிளைம் பண்ணி உட்காந்துக்கிட்டான், அவனை வந்து அவன் சேஃப்கார்ட் பண்ணிக்கிட்டான். ஆனா அவனால அந்த ஷீப், அவன் நான் சொன்ன 10 to 15 ஷீப் அவன் வளர்க்குறான்னு சொல்லிட்டு, அந்த ஷீப்பை வந்து காப்பாற்ற முடியல அந்த உல்ஃப் கிட்ட இருந்து. ஸோ அந்த மரத்து மேல அவன் உட்காந்துக்கிட்டு ஹெல்ப்புக்காக கத்திருக்கான், ஐயோ என்னோட ஃபாக்ஸ் எல்லாம் வந்துட்டு, சாரி என்னுடைய ஷீப் எல்லாம் வந்துட்டு ஃபாக்ஸ் சாப்பிடுதே, யாராவது ஹெல்ப் பண்ண வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு கத்திருக்கான். பட் திஸ் டைம் வந்து அவனுக்கு ஹெல்ப்பே கிடைக்கல. ஸோ இதுல இருந்து ஏன் கிடைக்கல, எல்லாரும் நினைச்சிட்டாங்க அவனுக்கு வேற வேலை இல்ல, அவன் போய் தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, நாம எப்போ நம்ம பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அது இன்னொருத்தவங்க பொய்ன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, நம்ம உண்மை சொன்னா கூட அதை நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால நீங்க பொய் பேசவே கூடாது. கீப் அவே ஃப்ரம் லையிங். அதே மாதிரி ஒன்ஸ் உன்னைய லயரா அவங்க கன்சிடர் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் உன்னை லயரா தான் பார்ப்பாங்க. ஸோ நம்ம பொய் சொல்லவே கூடாது.